ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா nodemcu ESP8266 டெவலப்மெண்ட் கிட் பற்றி தான். இந்த கிட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்துட்டு லைக் ஐஓடியில் வந்துட்டு நம்ம ஐஓடியில் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது வந்துட்டு ஒய்ஃபையோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஏன்னா இதில் இன்பில்ட் ஒய்ஃபை மாடியூல் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் என்னென்னா ஜென்ரல் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது வந்து GPIOன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதில் என்ன பின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த 5 பின் D0, G1, D2, D3, D4, அப்புறம் இந்த D5, D6, D7, D8 ப்ளஸ் இது RX, TX. ஸோ இந்த பார்த்திங்கன்னா S3 அண்ட் S2. ஸோ S3 அண்ட் S2 இந்த பின்னில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் இன்புட் அவுட்புட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் சில பின்ஸ் மட்டும் ரிசர்வ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த RX, TX வந்துட்டு இன்டர்னல் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி S3, S2 வந்துட்டு இன்டர்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மீதி எல்லா பின்ஸும் we can யூஸ் டு சென்ட் டேட்டா, வெளியே டேட்டா அனுப்புறதுக்குமே இன்னொரு டேட்டா நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா பின்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இட் ஹாஸ் ஒன் அனலாக் இன்புட் அவுட்புட் பின், அதை A0ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா அனலாக் இன்புட்ஸ்லாம் we can பண்ணிக்கலாம். இப்போ அனலாக் இன்புட் பார்த்திங்கன்னா எல்லா சென்சாரும் உங்களுக்கு அனலாக் இன்புட்டாக தான் கொடுக்கும் டேட்டாவை. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துகிட்டோம்னா அந்த சென்சார் வந்துட்டு உங்களுக்கு அனலாக் இன்புட்டாக தான் உங்களுக்கு இந்த A0 பின்னில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இன்னும் சில பின்ஸ் இருக்குது. இந்த பின் வந்துட்டு கிரவுண்டு. இப்போ நீங்கள் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பின் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடிக்கு நம்ம பவர் சப்ளை பாஸ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு இந்த 3 வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பின்ஸ் இருக்கும். இங்கே 2 இருக்குது, 3 வோல்டேஜ் ஒன்று, இங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த பின்னெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஇன் பின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து நீ பேட்டரியில் வந்துட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும், இதுக்கு வந்துட்டு இது வந்து பேட்டரியில் ரன் ஆகும், அல்லது நம்ம வந்துட்டு டேரெக்டாக லேப்டாப் வந்து டேட்டா கேபிள் மூலிமா இதுக்கு வந்துட்டு பவர் சப்ளை பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டரியில் பாஸ் பண்ணோம்னா இந்த பின் நம்ம யூஸ் பண்ணி வோல்டேஜஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அனுப்பலாம்னா we can Arduino ஐடின்னு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடியில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதி இதுக்கு வந்துட்டு we can feed in. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப இப்போ இங்கே பின் நம்பர் D0 இருக்குது. இந்த பின் நம்பர் நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்துட்டு வேறு நம்பர் வந்து இன்டர்னலாக அசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பின் நம்பருக்குமே ஒவ்வொரு பின் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இந்த D0 வந்துட்டு 16 அப்படின்னு நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி D1 வந்துட்டு 5 யூஸ் பண்ணலாம். D2க்கு வந்துட்டு நம்ம 4 யூஸ் பண்ணலாம். 4 யூஸ் பண்ணி தான் நம்ம கோடு எழுத முடியும். கோடு எழுதிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா எல்இடி வந்துட்டு இந்த 5ல் கனெக்ட் பண்ணிட்டு கிரவுண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா we can send பவர் சப்ளை. இதில் வந்துட்டு அந்த D1க்கு பவர் சப்ளை பண்ணோம். ஸோ அது எரியும், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி D3க்கு வந்துட்டு 0, D4க்கு வந்துட்டு 2, D5க்கு வந்துட்டு 14, D6க்கு வந்துட்டு 12, D7 13, 15, 3, 1. அதே மாதிரி இந்த பக்கம் S3, S2 பார்த்திங்கன்னா 10, 9. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்னல்லாம் அசைன் பண்ணிக்க நம்பர். நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோடு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு எல்இடி பல்பை எவ்ரி 1 செகண்டுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ இதோட கோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் கோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு D2 பின்னில் வந்துட்டு
ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் இதோட எங்கே போயிருக்குன்னா ரெசிஸ்டரோட ஒரு எண்டுக்கு போயிருக்கு. இன்னொரு ரெண்டு அந்த பிளாக் ஒயர் வந்துட்டு எல்இடியோட ஒரு ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ எல்இடியோட இன்னொரு ரெண்டு வந்துட்டு அந்த க்ரே கலர் ஒயர் வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் கனெக்ஷன்ஸ். இதோட கோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பவர் சப்ளை வந்துட்டு லேப்டாப்லேருந்து டேட்டா கால் மூலிமா பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு நம்ம எல்இடி வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான மொத்த கோடு. இங்கே எல்இடிக்கு 4ன்னு நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன் 4ன்னு கொடுத்துருக்கோம்னா இந்த கிட்டில் வந்துட்டு நம்ம D2 பின் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகணும். ஓகே, இப்போ இங்கே இருக்க D2 பின்னை வந்துட்டு D2வில் தான் நம்ம வந்துட்டு எல்இடி கனெக்ட் பண்ணோம். அதனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நம்பரை 4ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் நம்பர் 4னால 4ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இந்த நம்பர்ஸில் நான் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு டேரெக்டாக D2 அப்படின்னு கூட கொடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுவும் தப்பு இல்லை, இதுவும் ஒர்க் ஆகும். இந்த கோடில் மொத்தமாக ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்று செட்டப் ஃபங்க்ஷன், இன்னொன்று லூப் ஃபங்க்ஷன். இந்த செட்டப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டைம் தான் இந்த 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 nodemcu வந்துட்டு பூட் ஆகிறப்போ ஒரே ஒரு டைம் தான் ரன் ஆகும். லூப் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு அவுட்புட் பின் அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு ஸோ ஏன் இந்த அவுட்புட் பின் அசைன் பண்ணிக்கணும்னா இதில் நம்ம இந்த D2ங்கிற பின்னுக்கு பவர் சப்ளை தான் பாஸ் பண்ணுறோம் எல்இடிக்கு. ஸோ அதனால் இது அவுட்புட் பின். நம்ம இதிலிருந்து ஏதாச்சும் டேட்டா ரிசீவ் பண்ணுறோம் இந்த பின் நம்பரில் அப்படின்னா இது இன்புட் மாற்றுவோம், அவ்வளோதான். இப்போ எல்இடி ரைட் பண்ணுறதுனால எல்இடி பவர் சப்ளை பாஸ் பண்ணுறதுனால டிஜிட்டல் ஹை. ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் டிஜிட்டல் ரைட் அது லோன் கொடுத்தோம்னா அது ஆஃப் ஆகும். ஸோ அது மாதிரி மறுபடியும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறோம், மறுபடியும் இந்த லூப் ரன் ஆகும். ஸோ இது வந்து இப்போ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்த கோடு இவ்வளோ தான். இது வந்துட்டு ஆர்டினோ ஐடியில் டெவலப் பண்ணேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இதுக்கான பவர் சப்ளை. இதுக்கு வந்துட்டு 5 to 9 volts நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். ரொம்ப கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.